குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 9ஆம் நாள், இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8 மணி வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்ட நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குரு, புதன், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வீண் வம்புக்கு போக மாட்டீங்க. ஆனா வந்த சண்டைய விட மாட்டீங்க. ராசியில சந்திரன் ராசியாதிபதி 11ல் நிற்கிறார். இன்னைக்கு நீங்க செய்யும் செயலால புகழ் அதிகமாக இருக்கும், மன மகிழ்ச்சி உண்டாகும், செய்யும் காரியங்களில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு, செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாமே பெருகும். தாய் வழி தாத்தா, தந்தை வழி தாத்தா இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில லாபம் உண்டு. பண வரவு இன்னைக்கு வருவதற்கு நல்ல நாளாக இருக்கு. நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்களை எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. லாபம் எல்லா விஷயங்களையுமே அபரிமிதமானதாக வரும். சொந்த முயற்சியினால வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மனோபலம் அதிகரிக்கும். கால் மூட்டு வலி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது இன்னைக்கு கொஞ்சம் குறையும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். அந்நியர்களோடு நெருங்கி பழகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதுல அந்த விஷயங்கள் எல்லாமே கவனமாக இருங்க. பேராசைப்பட்டு நிறைய பொருள் முதலீடு செய்யாதீங்க. இன்னைக்கு தலைமை பொறுப்பை நிர்வகிக்கும் சூழல் ஏற்படும். கௌரவ பதவிகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொறுப்புமிக்க ஆலோசகர்களுக்கு பணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் நீங்க தான். உயர் அதிகாரிகளை பெரிதும் மதிப்பவர்கள் அப்படின்னு எல்லாமே மேல் அதிகாரிகளாக போற்றப்படுவீங்க. இன்னும் சற்று கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க. செய்யும் தொழில்ல தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த தொழிலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. சமுதாய அங்கீகாரம் கிடைக்கின்ற நல்ல நாளாக அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுப நிகழ்வுகளை செய்யக்கூடாது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பேசுறதுக்கு இன்னைக்கு நல்ல யோகமான நாளா இருக்கு. வெளிநாடு போறதுக்கான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்வதற்கும் நல்ல நாளாக இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே ஆரம்பிக்கலாம். ரொம்ப சுபமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன். ரிஷப ராசி அன்பர்களே, மூத்த உடன்பிறப்புகள் வழியில கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். 2வது திருமணம் செய்ய போறீங்கன்னா அதுல கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். வீட்டுல தொழில்நுட்ப கோளாறுகள் அடிக்கடி ஏற்படுறதுனால அதன் மூலமான செலவுகள் நிறைய இருக்கும். மின்சாதனங்கள் பழுதுகள்னால விரயங்கள் உண்டு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. சரியான நெறிமுறைகளை நீங்க பின்பற்றுங்க. வீண் செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வயதில் மூத்தவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிடிவாதம் அதிகமாக இருக்கும். வீட்டில் உள்ள பெரியோர்களோட சொல்படி கேட்டு நீங்க நடக்கிறது ரொம்ப நல்லது. மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் ஓரளவு இன்னைக்கு அடைத்து முடித்து விடுவீர்கள். தந்தை வழி சொத்துகள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். உறவுகள் தெரிந்தவர்கள் வழியில இன்னைக்கு சண்டைகள் தகராறுகள் இதெல்லாம் போடாதீங்க. கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. அப்படி போட்டுட்டீங்கன்னா பின்னாடி சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதையல் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு. தன வரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். கணவன் வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெரும் செலவுகள் ஏற்படுவதை தவிர்ப்பதே நலம். இந்த வேலையை ஆரம்பிச்சோம்னா நிறைய செலவு வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த வேலையை செய்யாம இருக்கிறதே ரொம்ப நலம். சுயநலமற்ற நபர்களாக நீங்க இருப்பீங்க.
பொது தொண்டு நிறைய செய்வீங்க. தந்தைக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாட்டு பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. விவசாயத்துல இன்னைக்கு கொஞ்சம் விளைச்சல் சுமாராக இருக்கும். வீண் விவாதங்கள்ல கலந்து கொள்ள வேண்டாம். தான தர்மம் நிறைய செய்யறதுனால புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும். பலன் கருதாம இன்னைக்கு அனைவருக்குமே உதவி செய்வீங்க. உணவு விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஞாபக சக்தி இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சமாதான உடன்பாடுகள் முடிவுக்கு வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் யாருக்கும் தர வேண்டாம், அது திருப்பி வருவதற்கு ரொம்ப காலம் ஆகும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வீடு வாங்குறதுக்காக பிளான் பண்றீங்கன்னா, அதுக்கான லோன் ஏதாவது வாங்க போறீங்கன்னா அதுக்கு லோன் அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமாக லோன் கிடைக்கும். ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையினால முன்னேற்றம் உண்டு, வேலையும் சீக்கிரமாக கிடைக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, செல்வ சேர்க்கை உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. மூத்த உடன்பிறப்புகள் வழியில ஆதரவுகள் நிறைய இருக்கும். செய்தொழில்கள்ல லாபம் நிறைய இருக்கும். பணிகள்ல லாபம் அதிகமாக இருக்கும். விவசாயத்துல விளைச்சல்கள் அமோகமாக இருக்கும். குதிரை, யானை இதெல்லாம் பராமரிக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கால்நடை வளர்க்குறவங்களுக்கு லாபம் நிறைய இருக்கும். மன அமைதி நிறைய இருக்கும். எண்ணங்கள் எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நண்பர்கள் அமைவாங்க. மருமகள் வழிகள்ல, நண்பர்கள் வழிகள்ல லாபம் அதிகமாக இருக்கும். வாகனங்களால யோகம் அதிகமாக இருக்கு. வாகனங்கள் வழியில லாபமும் நிறைய இருக்கு. துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். புதிய ஆடைகள் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு. அண்டை அயலாரின் உதவிகள் நிறைய இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு வரும். தந்தை வழி உறவினர்கள் வழியில ஆதாயங்கள் அதிகமாக இருக்கு. ஆபரண சேர்க்கை இன்னைக்கு நிறைய இருக்கு. மனைவியின் சகோதரர் வழிகள்ல நன்மை நிறைய இருக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். அரசியல்ல புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமையல் கலைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். அறிவாற்றலும் சமய நெறியில் ஞானமும் நிறையவே இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்னால சந்தோஷம் அதிகமாக இருக்கும். கற்பனை திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பொன் பொருள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எந்த விஷயத்தையுமே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவீங்க. புதிதாக ஒப்பந்தங்கள், புதிதாக வேலை சம்பந்தமாகவோ இல்ல வேறு விதத்திலோ போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சமாதான உடன்பாடுகள் நிறைவாக முடியும். கலைகளில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உயர் அதிகாரிகளோடு இன்னைக்கு தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுநல சேவைகள்ல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கௌரவ பதவிகள் எல்லாமே தேடி வரும். மிருக சீரிச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா எந்த வேலை முடியணுமோ அந்த வேலையை மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இப்ப பெண் பார்க்க போறோம், எங்களுக்கு அந்த வரன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு போனீங்கன்னா அந்த வரன் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். வேலைக்காக நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஃபைல் இன்னைக்கு மூவ் பண்றீங்கன்னு சொன்னா அந்த வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய செயல்கள் எதையுமே இன்னைக்கு செய்ய வேண்டாம். வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போகாதீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வண்டி இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமாக இருக்கிறது. திருமணம் குறித்து பேசி முடிவு பண்றதுக்கு இன்னைக்கு யோகமான காலமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, தொழில் முறையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். புனித யாத்திரை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாயம் செழிக்கும். பொது சேவையில ஈடுபாடு அதிகமாக எடுத்துக்குவீங்க. புகழ் எல்லாமே கூடும். அரசாங்க ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே அதிகரிக்கும். தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். ஏதாவது விஷயங்கள்ல அபராதம் கட்டுறதுக்கு நேரிடலாம். அதனால அது சம்பந்தமான பேப்பர்ஸ்களை எல்லாமே கவனமாக வச்சுக்கோங்க. தண்ணீர்
பந்தல் அமைத்து கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தரும். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சக தொழிலாளர்கள் உங்கள் மீது பொறாமையினால தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிந்தனைகளையே தொழிலாக மாற்றி காட்டுவீங்க. உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கவனமாக இருங்க. அதாவது உணவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி சாப்பிடுங்க. பழைய பொருள் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். ஏற்றுமதி தொழில்ல வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஆசிரியர்கள் ஆதரவு தருவாங்க. கோவில் வேலைகள்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். நீதித்துறை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வகிக்கும் துறைகள்ல சாதனை புரிவீங்க. விரும்பிய பணி இல்லைன்னா தொழில்கள்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆடு மாடு கோழி பண்ணைகள்ல எல்லாம் லாபம் அதிகமாக வரும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வீடு வாகனம் இது குறித்து அசையாத சொத்துகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வாங்கலாம். வெளிநாடு தொழில் இன்னைக்கு தொடங்க போறேன் அப்படின்றவங்க இன்னைக்கு பண்ணுங்க, உங்களுக்கு சாதகமாக அமையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள் இன்னைக்கு புதிதாக வாங்க வேண்டாம். பெண் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போக வேண்டாம், அது இன்னொரு நாளைக்கு பண்ணிக்கலாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. வேகமாக போறத தவிர்த்துடுங்க. சாலை பகுதிகளை எல்லாமே கடக்கும் போது நிறைய கவனம் எடுத்து கடந்து போங்க. வேற ஏதாவது போன் பேசிக்கிட்டோ வேற சிந்தனைகள்ல இருந்துகிட்டோ நீங்க கடக்காதீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு தானிய உற்பத்தி இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, தான தர்மம் செய்யும் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. கோவில் கட்டுதல், கோவில் பராமரிப்பு வேலை, கோவில்கள்ல கும்பாபிஷேகம் பூஜை வேலைகள் இதெல்லாம் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமான நிலை இன்னைக்கு இருக்கும். வெளிநாடு போறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அன்னதானம் கல்வி தானம் இதெல்லாம் செய்யறதுனால நன்மை நிறைய இருக்கும். தந்தையின் உடல்நிலையில மந்தமான ஒரு போக்கு இருக்கும். தந்தை வழி உறவுகள்ல சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேரன் பேத்திகள் மூலம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அறக்கட்டளை சார்ந்த வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக போகும். புனித பயணங்கள் எல்லாம் போறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகளோடு நீங்க நடந்துக்காதீங்க. உடல்நிலை சீராகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். நல்லவர்களோடு இணக்கமாக இருப்பீங்க. வேள்விகள் எல்லாமே கலந்துக்குவீங்க. சோர்வான மனநிலை இன்னைக்கு இருக்கும். அரசு வழியில ஆதரவு கிடைக்கும். கட்டிகள் வீக்கம் உடல் பருமன் இது சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் உண்டாகும். கணிதம் சார்ந்த ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். திடீர் பொருள் வரவு உண்டு. நீண்ட தூர பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணியில இருந்து விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. தேவையற்ற நண்பர்களிடம் உறவினர்களிடம் இருந்தெல்லாம் நீங்க விலகி விடுவீங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். அது பின்னாடி உங்களுக்கே பெரிய பிரச்சனைகளை தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் உள்ளிட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்க பேசலாம். அது உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வேலைகள் எல்லாமே விரைவாக முடியும். வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமாக இருக்கிறது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவு இன்னைக்கு தாராளமாக இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, இணைய வழி மோசடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. தேவையில்லாத போன் கால்ஸ்க்கு எல்லாம் நீங்க ரிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்காத பிரச்சனைகள்னால உடல் அளவுல துன்பம் அதிகமாக இருக்கும். வேலைகள்ல இடையூறு அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வயதில் மூத்தோர்களிடம் நட்புடன் பழகுங்க. வீண் விவாதங்கள்ல கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால யாரிடம் தேவையில்லாத விஷயங்களை குறித்து பேச வேண்டாம். திடீர் பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வீண் செலவு அதிகரிக்கும். தொழில்ல லாபம் நிறைய இருக்கும். பாதுகாப்பான இடங்கள்ல தங்குங்க. நம்ம பாதுகாப்பா இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு தங்குங்க. உயில் சம்பந்தமான சொத்துகள்ல சிக்கலான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகளால வீண் பழி இல்லைன்னா அவதூறு இதெல்லாம் நம்ம மேல சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொய் குற்றச்சாட்டுகளை கண்டு அஞ்ச வேண்டாம்.
இன்சூரன்ஸ், பென்ஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். நீர் சம்பந்தமான நோயினால் அவதி நிறைய இருக்கும். பொருட்கள், உடைமைகள் இதெல்லாம் கவனமாக எடுத்துட்டு போங்க. மறந்துடாதீங்க எதையும். கடன் கொடுப்பதை முடிந்தளவு தவிருங்கள். உங்கள் துறைகள்ல ஆழ்ந்த புலமை ஏற்படும். ஒவ்வாமை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதிப்பு மிகுந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணி ஒப்பந்தங்கள்ல முறிவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணியில உடன் இருப்பவர்கள் தேவையில்லாத வீண் புகார்களை உங்க மீது சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லா பண்ணலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பெரிய விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஒரு குழப்பமான மனநிலை இதெல்லாம் இருக்கும். வேலைகள்ல சிக்கல்கள் அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாகவே உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகள் சம்பந்தமான பெட்டிஷன் எல்லாம் இன்னைக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண் பார்க்க இன்னைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமாகவே திருமண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, கணவன் மனைவி உறவுகள் பலப்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியே உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில்ல ஆதாயம் அதிகமாக இருக்கும். விரைவிலேயே திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பயணங்கள்ல மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு உறவுகளின் வழியே அதிக பயன்கள் உண்டு. தர்மம் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. மலர்கள் விற்பனை இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். வாசனை பொருட்கள் விற்பனையில லாபம் அதிகமாக இருக்கும். ஆடைகள் புதிதாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உடல்நிலையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நன்கொடை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் வேலைகள்ல மறுப்பு, எதிர்ப்பு இதெல்லாம் தெரிவிச்சவங்க உங்களுக்கு ஆதரவு இன்னைக்கு தருவாங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் லோன் கேட்டிருந்தீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிறர் உதவியில பொன், பொருள், வாகனங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் அன்பளிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பத்திரப்பதிவு துறைகள்ல வேலைகள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களோட உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வழியில நட்பு நிலை மேம்படும். அசையாத சொத்துகள்னால லாபம் அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சாதகமான வேலைகளுக்கு எல்லாமே இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைகளுக்காக புதிதாக மனு போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணுங்க, வேலை கிடைக்கும். வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வரன் முடிவாகி திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி சாதகமா முடியணும் அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகள்ல இறங்காதீங்க. புதிய நபர்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கூடி வரும் நல்ல நாளாக இருக்கு. உற்பத்தி திறன்ல அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, வரவுக்கு மேல் ஏற்படும் செலவுகள் கொஞ்சம் குறையும். கடன் தொல்லை ஓரளவுக்கு குறையும். உடல்ல ஏதாவது நோய் இருந்தா அதனோட தாக்கம் இன்னைக்கு ஓரளவு குறைஞ்சு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. விரதம் மேற்கொள்வது நன்மை தரும். பழைய பொருட்களின் மூலம் லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகளோட தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு குறையும். தாய்மாமா வழியில ஆதாயம் அதிகமாக இருக்கு. காயங்கள், புண்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிடும். நீர்க்குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும். சகோதரரிடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி பழையபடி நீங்க நல்லா பழகுவீங்க. எதிரிகளின் மூலம் வரும் லாபம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவுகள் மூலம் ஏற்படும் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோம்பேறித்தனம், மந்தப்போக்கு இதெல்லாம் விட்டு நீங்க இன்னைக்கு வேலைகள்ல சுறுசுறுப்பாக இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவைக்கு அதிகமான உழைப்பினால ஆதாயம் அதிகமாக இருக்கும்.
விளம்பர துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும், லாபமும் அதிகமாக இருக்கும். வேலை சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தன்னம்பிக்கையுடன் நீங்க செயல்படுவீங்க. உங்களுடைய விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகள் நலமுடன் இருப்பார்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீட்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனம் இன்னைக்கு புதிதாக வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதை வாங்க வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமோடு போகணும். அதிக வேகத்தோடு போகாதீங்க. சாலைகளை எல்லாம் கிராஸ் பண்ணி போறீங்கன்னா 2 பக்கமும் பார்த்துட்டு போங்க. ஏதாவது கவனக்குறைவுனால நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டு இல்ல போன்ல பேசிக்கிட்டு எல்லாம் சாலையை கடக்க கூடாது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில குடும்பம் முன்னேற்ற நிலையை அடைந்து கொண்டிருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகள் வழியே செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக இடங்கள்ல உங்களோட பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமன்மார் உறவுகளோடு இல்லைன்னா தந்தை வழி உறவுகளோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அறிவாற்றல், அனுபவ ஆற்றல் இதெல்லாமே பெருகும். கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமுடன் இருங்க. உங்க வேலைகளை கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு செய்யுங்க. தாத்தா இருக்கிறாருன்னா அவரோட உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். அனைவரிடமும் நல்ல முறையில பழகுவீங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கூறுவதை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்திடுங்க. ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். பிரார்த்தனை, பூஜைகள் இதுல எல்லாம் ஈடுபாடு அதிகமாக எடுத்துக்குவீங்க. அரசியல் விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க கவனமாக இருங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. உணவு முறைகள்ல எடுக்கும்போது கவனம் அதிகமாக தேவை. தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வயிறு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் அண்ணனுடன் உறவு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை செய்த பணிகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரம்பரையா பதவி வகிச்சுட்டு வர்றவங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடல் நோயில எதிர்ப்பு சக்தி குறையாம பாத்துக்கோங்க. பொது சேவை மையங்கள்ல வேலை கொஞ்சம் சுமாராக நடக்கும். பிரிந்து சென்ற நபரை சமாதானம் செய்ய முடியாம தவிர்ப்போட நீங்க இன்னைக்கு இருப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். அதை இன்னைக்கு செய்யாம தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இன்னொரு நாள் அதை பார்த்துக்கலாம். புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்க்கணும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நல்ல காரியங்கள் எல்லாமே நீங்க செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வீடு இருக்கிறதா இருந்தா அந்த யோசனைகள்லையும் நீங்க ஈடுபடலாம். இந்த மாதிரி சுப விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, உயர்கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில நீங்க கவனம் செலுத்தணும். படிப்பு அப்புறம் கெட்டு போயிடும். வாகனங்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்னதா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா பணம் விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். தாய்க்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களோடு சிறு சண்டைகள், மனதளவிலான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வீட்டுல சுப நிகழ்வுகள் நடக்கும்போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பால் பொருள் சம்பந்தமான விற்பனைகள் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். திருத்தல தரிசனம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும். தியானத்தினால உடல் ஆரோக்கியம் மேம்படும். முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு முடிவுகள் எடுக்கிறத தவிர்ப்பதே நல்லது. அடிக்கடி உடல்நல பிரச்சனைகள்னால மருத்துவ உதவி தேவைப்படும். மருத்துவத்துக்கே செலவு செய்யற மாதிரியான நிலை இருக்கும். பிரிந்து சென்ற நபர் மீண்டும் சேர்வார். அவருக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழி உறவினர்களுக்கு உடல்நிலை கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அவங்க மூலமா ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கால்நடைகள் வச்சிருக்கீங்கன்னா அதை கவனமாக பார்த்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அவர்களை சார்ந்த சுப நிகழ்வுகள் எதுனாலும் செய்யலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு யாருக்கும் இன்னைக்கு கடன் தர வேண்டாம். புதுவித செயல்கள்லையுமே இன்னைக்கு இறங்க வேண்டாம். புது அறிமுகமாகும் நபர்களிடம் நீங்க கவனமாக இருக்கணும். அவங்கள நம்பியும் எந்த செயல்கள்லையுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களை இன்னைக்கு ஃபைல் பண்றீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சாதகமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரமாக அந்த வரன் பிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளும் விரைவாக நடக்கும்.
இந்த தொழில் ரீதியாகவோ இல்ல வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ நீங்க பேங்க்ல வந்து லோன் கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அதனால உங்களுக்கு அவசரமா முடிய வேண்டிய வேலைகள் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணுங்க. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, இளைய சகோதரர் வழியில லாபம், ஆதாயம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். விளையாட்டு போட்டிகள்ல வெற்றி, பரிசு மலை இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. இசை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம், லாபம் எல்லாமே இருக்கும். தைரியத்தோடு இன்னைக்கு எதையுமே எந்த செயல்கள்லையும் இறங்குவீங்க. போக வாழ்க்கை இன்னைக்கு உண்டு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்திருக்கும், அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்துவிடும். ஆபரண சேர்க்கை இன்னைக்கு நிறைய இருக்கு. தங்கம், வெள்ளி இது சம்பந்தமான பொருட்கள் சேர்க்கை இன்னைக்கு நிறைய இருக்கும். மற்றவர்கள் வழியில நன்மைகள் பெறும் விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். அதிகமான நன்மைகள் அடுத்தவங்க வழியில கிடைக்கும். செய்கின்ற செயல்கள் எல்லாமே உங்களுடைய திறமை வெளிப்படும். சிறு தூர பயணம், இடமாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அதனால நன்மையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கும். அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க. முயற்சிகள் எல்லாமே புதிதாக செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும். கை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகும். தேர்வுகள்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத மாற்றங்கள்னால நன்மையான செயல்கள் நடக்கும். அதிர்ஷ்டகரமான செய்திகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு புதுசா கேஸ் ஃபைல் பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வரன் பார்க்க போனீங்கன்னா அந்த வரன் வந்து சீக்கிரமாகவே முடிந்துவிடும். இந்த மாதிரி சாதகமா முடிய வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து சாதகமாக முடியும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்களை முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாருடனும் இன்னைக்கு வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அதுல வந்து பேசிட்டு இருக்க வேண்டாம். அதனால பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு இன்னைக்கு அதிகமாக இருக்கு. பொருளாதார ரீதியில முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, தன வரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். ஆனால் அது எல்லாமே செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப செலவு அதிகமாக இருக்கும். கண், வாய் இது சம்பந்தமான பிரச்சனைகள்னால மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கல்விகள்ல கலைகள்ல எல்லாம் ஆர்வம் இன்னைக்கு குறைவாக இருக்கும். பேசும்போது நிதானமாக பேசுங்க. எதையும் யோசிச்சு பேசுங்க. தேவையில்லாததை பேசிட்டு அப்புறம் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க. முன்கோபத்தினால உறவுகளுக்குள்ள மன வருத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிதானமாக இருங்க எதுலையுமே. பொருள் இழப்பு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லா விஷயங்களையும் நீங்க கரெக்டாக நடந்துக்கோங்க. மருத்துவ செலவு ஏதாவது குடும்ப அன்பர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு அதிகமாக செய்வீங்க. உங்களுடைய சேமிப்பு பணங்களும் செலவாகிற நிலையில இன்னைக்கு இருக்கு. குடும்ப நிர்வாகத்தை சரிவர கவனிங்க. அது வந்து பின்னாடி உங்களுக்கு நன்மையை தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு நன்மையாக முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக போகணும். சாலைகளை கடக்கும் போது கவனத்துடன் கடந்து போகணும். தேவையில்லாத கவனச்சிதறல்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லா விஷயங்கள்லயுமே இன்னைக்கு கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு விவசாயத்துல வந்து தானிய உற்பத்தி அதிகமாக இருக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் உண்டு. வீடு வந்து சுபிட்சமாக வளமும் கலந்ததாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.